ஹாய் வெல்கம் ஆல் கைஸ். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஹேர் பேக்கை தான் ரெடி பண்ண போகிறேன். இது பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கூட இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறது, ஸ்கேல்ப் பிச்சிங்கு, ஹேர் லாஸு, ஒயிட் ஹேர்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் பேக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட்டை எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த ஜூஸை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான் கைஸ். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இந்த பீட்ரூட் ஜூஸை சேர்க்குறேன் அப்படின்னா, இது கலர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான். அடுத்ததாக அதே ஜாரில் கருவேப்பிலை, அப்புறமா செம்பருத்தி இலை ஒரு 6லேருந்து 7 எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4லேருந்து 5 செம்பருத்தி பூவையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கர்டையும் சேர்த்து கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மெஹந்தி பவுடரை சேர்த்துட்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இது கூட நல்லா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா தொடச்சி சேர்த்ததுக்கப்புறமா ஹாஃப் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜூஸையும் இதில் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். லம்ஸ், அதாவது கட்டியாக இல்லாமல் சின்ன சின்னதாக கட்டிங்க இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம கலந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இல்லாமல் சேர்த்துக்கணும். இதை ஒரு அரை மணி நேரம் சைடில் வச்சிடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஹேர் பேக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை போடுறதுக்கு முன்னாடி தலையை நல்லா எடுத்து சீவிக்கலாம். அம்மா வலிக்குது, மெதுவாக பண்ணம்மா. இப்போ தலையை நல்லா சீவி எடுத்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்ப்புக்கு இதை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள், டேண்ட்ரஃப் இப்போ 1-2 மட்டும்தான் இருக்குது. இது 15 டேஸ் ஒன்ஸு இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ஹேர் பேக்கை நம்ம போட்டு தலையை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஷியன்ஸாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கணும். அம்மா ரொம்ப கூலிங்காக இருக்குமா. இந்த ஹேர் பேக்கால் நமக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது கைஸ். இது கூட நான் ஏன் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துனேன் அப்படின்னா, இதில் ஐரன் இருக்குது, அப்புறமா விட்டமின் சி, ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு, ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு, டேண்ட்ரஃப்லேருந்து அப்புறமா ஹேர் கலர் ஆகிறதுக்கு, ஷைன் ஆகிறதுக்கு, மெயினாக ஸ்கேல்ப் ட்ரைனஸ்ஸு, அதாவது எப்போ பாரு தலை அரைச்சிக்கிட்டே இருக்கும் நிறையா பேருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து சால்வ் பண்ணுறதுக்காக நான் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இன்னும் நம்ம வெந்தயம், எக்கு, அலோவேரா இது எல்லாத்தையும் கூட சேர்த்தலாம். பட் இப்போ வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் சேர்க்கலை. ஆக்சுவலி கர்ட் கூட சேர்த்துருக்கக்கூடாது. கர்ட் சேர்த்துனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உடனடியாக டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணிடும். இனி ஹென்னா பவுடர் சேர்த்துனதுக்கான ரீசன் கூட அது ஹெர்பல் ஹென்னா பவுடர். அதில் ஆம்லா, ரீட்டா, சீக்கக்காய் இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதனால் ஹேர் பூஸ்ட் ஆகிறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது நிறைய யூஸ் ஆகுது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பார்ட்டிஷியன்ஸாக எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால 30 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் இதை வச்சுக்கிட்டால் போதும். இதே பெரியவங்களாக இருந்தால், அதுவும் அவங்க ஒயிட் ஹேருக்காக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால், ஹென்னா பவுடர் கூட பீட்ரூட் ஜூஸு இல்லைன்னா டீ டிகாஷன், காஃபி டிகாஷன் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லும் நினச்சி வச்சிடணும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் இதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணணும். ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது இது கூட கர்டு, எக்கு, லெமன் ஜூஸ், இன்னும் சில பேர் இண்டிகோ பவுடரை கூட ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா 3 to 4 hours ஆகுது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா வெறும் தண்ணியிலேயே வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹேர் பேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு பெருசாக ஒரு ரப்பர் பேண்டையும் போட்டு விட்டுட்டேன். மிச்சம் இருக்கிறதையும் தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு மணி நேரம் அப்படியே தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ண போகலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கைஸ், தலை எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. ஹேர் ஃபாலுங்கிறது சுத்தமாக இருக்காது. பாருங்கள், இப்போது ஸ்கேல்பில் கூட எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன். டேண்ட்ரஃப் கூட உங்களுக்கு இருக்காது.
எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஹேர் அப்படியே சில்கியாக சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. பீட்ரூட் சேர்த்துனதுனால லைட்டாக அந்த பர்கண்டி கலர் கூட நமக்கு தெரியுது. வெயிலில் இன்னும் நல்லா தெரியும். கைஸ் என்னோட தலையில் டேண்ட்ரஃப் இல்லை, ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்குது கைஸ். ஸோ கைஸ், நான் இன்றைக்கி பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.